கிறிஸ்துக்கள் அன்பான கலக்கிறது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கவும், நீங்கள் என்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் புது பலன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 3:15 வசனம். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நீங்களும் நானும் இந்த வார்த்தையில மிகவும் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குளிர்காலத்துல அட்லாண்டிக் கடல்ல ஒரு பெருங்கடல்ல மீன் பிடிப்பதற்காக ஒரு மனுஷன் போறாரு. அவர் அப்படி போகும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நடுக்கடல்ல படகை நிறுத்திட்டு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வலையை சரி செய்து கொண்டிருந்தார். அப்படி வலையை செய்து மாலை வேலையா இருந்தது. அப்பொழுது வேறொரு படகு என்ன செஞ்சுன்னா அங்க நின்றுச்சு. அப்படி அங்க நிற்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு நட்போடு அவங்க என்ன செய்யறாங்க, பேசி ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வணக்கம் சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொல்ல, ஒருத்தர் என்ன செஞ்ச அந்த படகுல வந்தவர் கண்டுக்கல. இவர் இன்னொரு படகுல இருக்கிறவர் என்ன செய்யறாரு, அவரை ஏதாவது ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவர் கண்டுக்கல. நேரம் போச்சு, நடுராத்திரி ஆச்சு. நடுராத்திரியில் என்னன்னா ஒருத்தர் அந்த தண்ணிக்குள்ளே விழுகிற ஒரு சத்தம். அங்கே அந்த குளிர் ரத்தத்தையும் உரைய வைக்கிற அளவு குளிர். அதில் அவர் விழுந்துட்டார். இப்போ என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இவர் போய் அவரை குதித்து காப்பாற்றி அவர் இதில் வச்சுட்டாரு. மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தாங்கன்னா, முதல் அடுக்கில் காப்பாற்றப்பட்டவர் நிற்கிறாரு. காப்பாற்றினவரும் தன் முதல் அடுக்கில் நிற்கிறாரு. இவனுடைய காப்பாற்றினவர் நினைக்கிறாரு, இவர் என்ன செய்வார், நம்மளை பார்த்து ஹாய் சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, நேற்று என்னை காப்பாற்றிட்டீங்க அதெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இவர் எதிர்பார்த்தாரு. ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிற மனுஷன் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. எதுவுமே நடக்காதது போல அவர் நடந்து கொண்டார். அப்போ இதை பார்த்து அவருக்கு ரொம்ப என்னாச்சு, மனசில் கஷ்டமாயிடுச்சு. இல்லடா இவ்வளோ இது பண்ண இப்படி நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போது அப்படி யோசிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, என்ன தெரியலையா, என்ன நீங்கள் நேற்று தண்ணியில் விழுந்தப்ப நான் தான் உங்களை காப்பாற்றினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்லாம் ரொம்ப ஆக்ஷன்லாம் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் அந்த மனுஷனுக்கு என்ன இல்லையா, ஞாபகம் ஒன்றும் இல்லை, அப்படி நாடகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், இது என்ன ஒரு காரியம், மனுஷர்கள் இப்படிதானா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அநேக வேலைகளில் இந்த 2 நபர்கள் போலதாங்க நீங்களும் நானும் கூட அநேக வேலைகளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை, இரக்கம், தயவு, அன்றாட உள்ள ஆகாரங்கள், நாம் சுவாசிக்கிற காற்று, இதெல்லாம் குறைவில்லாமல் தருகிற தெய்வத்துக்கிட்ட நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் ஆம் என்று சொல்லுவோன்ட்டு தெரியல. ஏன்னு சொன்னால், அதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிக்கிறதுனால நம்ம என்ன செய்யறதில்ல, ஆண்டவரை நினைக்கிறதில்ல. நாம் சுவாசிக்கிற காற்று ஒரு நிமிடம் நிறுத்தினார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆகையால நம்ம எவ்வளோக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்காக பாராட்டின அந்த கிருபையை குறித்து நம்ம என்ன செய்யணுமா, ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் படுத்து காலையில் எந்திக்கிறோம் உயிரோட, அதற்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னு சொன்னால், அவர் உங்கள் மேலும் என் மேலும் காட்டின அன்பு நிமித்தமாக அவர் தியாகத்தை நம்ம நினைக்கணும். எப்படி அந்த படகுல காப்பாற்றப்பட்டவர் நன்றியை மறந்தாரோ, ஏன்னு சொன்னால் அவர் குடிபோதையில் இருந்ததுனால அவருக்கு தெரியல. அதே போல நீங்களும் நானும் பாவத்தில் இருக்கிறதுனால நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை மன்னிக்கிறவர், நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவர் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் கிறிஸ்து நமக்காக பாடுபடும் பொழுது. கிறிஸ்து செய்த மிகப்பெரிய தியாகத்தை உணர்ந்து அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு அவற்றை ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்து அவர் சகல நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்ட வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தெய்வத்தை வணங்குகிற நீங்களும் நானும் அவரோடு கூட ஜெபத்தில் அவரோடு கூட உறவாடி அவருடைய அன்பை நிலைத்திருக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். நன்றி உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே, அநேக நன்மைகளை உடைய கருத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே அதை மறந்து போவிடாதபடிக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. குற்றம், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட மன்னித்து சுவாமி, ராஜ்யம் வரும்போது நேர்த்தள்ள வேண்டுமா
இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.